ஆமாப்பா, இப்போ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு, அவ்வளோதானே. அது ஒரு நிபந்தனைக்கு விட்டு விளையாடுறான். இவன் அவனோட பெரியவனா அவன் இவனோட பெரியவனாங்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் அது பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளோதானே. அதோட அதை விட்டுற வேண்டியதானே. பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ஜெயிச்சுட்டாக்க இந்தியாவை ஜெயிச்சிருமா? இல்லை இந்தியா வந்து கிரிக்கெட்டில் ஜெயிச்சுட்டா பாகிஸ்தான் ஜெயிச்சிருமா? துவம்சம் செய்தார் அப்படிங்கிறான். டோனி அடித்த அடியில் பாகிஸ்தான் கதி கலங்கி விட்டதுன்னு போடுறான் மேலே. எப்படி டெம்ப்டி ஏத்துறான் பாரு அவன். பாகிஸ்தான் அடித்த அடியில் இந்தியா கதி கலங்கியது அப்படின்னு பேப்பரில் போடுறான். இந்த செய்தியாளர்கள் எப்படி போடுறான் பாரு, எப்படி எழுதுறான் பாரு. செய்தின்னு தானே போடணும், ஒரு பத்திரிகையில் செய்தின்னு போடுறான். இந்த டிவியெல்லாம் பார்த்தா அந்த செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பரபரப்பாக பேசப்படுகிறது, பரபரப்பாக இருக்கிறது. ஏன் நீ இப்படி பரபரப்பாகவே வச்சிருக்க? என்ன நீ உன்னோட செய்தியை நான் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, என்ன பாதிக்கிறது? என்ன பாதிக்குது? அரிசி விலையேறினா பாதிக்குது, பருப்பு விலையேறினா பாதிக்குது இல்லையாப்பா. என் டே டு டே லைஃப்பில் இதான் என்ன பாதிக்குது. நீ சொல்லன்னா அமெரிக்காவுக்கும் அங்கேயும் யுத்தம் நடக்கிறது எனக்கு என்னப்பா தெரிய போகுது? நீ தான் சொல்ற. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பாதிப்பு இன்னொரு இடத்துல இருக்கும், அப்படி தானே. இப்போ அங்கே நடக்கிற யுத்தம் இந்தியாவுக்கு வராதா? வருமா வராதா? நீ 10 அடி அடிச்சுன்னா பாகிஸ்தான் 1 அடி அடிக்க மாட்டானா? எப்படா நீ போற நிறுத்தலாம்னு கேட்குறான். மோடிக்கு வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்லி மோடி வந்து பின் வாங்கி விட்டார் அப்படிங்கிறான். அவன் பின் வாங்கலைனால உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் நிலைமை. 4 நாளைக்கு உனக்கு சோறு இல்லைன்னா நீ போராது ஈராது. இங்கெல்லாம் நீ சௌரியமா உட்காந்துக்கிட்டு நீ போர் வேணும், நான் ஜெயிக்கணும், நான் யார் தெரியுமா, வென்று விடு அவனை, கொன்று விடு, இங்கதான் நீ பேசலாம். போய் அங்கே நின்று ஒரு நாளைக்கு சண்டை போட்டு பாரு. உன் வீட்டில் குண்டு விழுந்ததுன்னா நீ உன் புள்ள கொண்டாட தூக்கிட்டு ஓடும்போது தெரியும் உனக்கு போரோட யோக்கியதை என்னன்னு. காசாவில் வேடிக்கை பார்க்குறான், தினம் டிவியை போட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன நடந்தது பாரு, அடிக்கிறான் போறா, டே அப்பா பி பாம்பர் வந்துருச்சுங்கிறான், ஒருத்தர் நீர்மூழ்கி உள்ள போயிடுச்சுங்கிறான். இந்த யுத்தம் தேவையா தேவையில்லையா? இந்த யுத்தம் மனித குலத்துக்கு தேவையா தேவையில்லையான்னு எந்த டிவிலையாவது விவாதம் நடந்திருக்கா? ஐரோப்பிய நாடுகள் உள்ளே வந்து விட்டால் இனி யுத்தம் 3வது உலகத்துக்கு போய் விடுங்கிறான். போகாம இருக்கணும் தானே நீ சொல்லணும். யுத்தம் பண்றது பெரிய விஷயமா? நீ ஏன் யுத்தம் பண்ற? இல்லை மேல நெதன்யாவும் ஈரான்ல அவரு கோமேனி 2 பேரும் இன்னும் மல்யுத்தமா பண்ணிக்கிறாங்க. எவன்டா சாவுறது? மக்கள் சாவுறான், போர் வீரர்கள் சாவுறான். அந்த காலத்துலயும் யுத்தம் இருந்ததுப்பா, இந்த காலத்துலயும் யுத்தம் இருக்குதுப்பா. ஆனா இந்த யுத்தம் வேணாம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? இந்த யுத்தத்தை வந்து ஆதரிக்கிற இந்த மக்கள் வந்து எவனாவது வந்து போரினுடைய அந்த உக்கிரகம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இதிகாசங்கள்லையும் புராணங்களிலும் இந்த யுத்தத்தினால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். மகாபாரதத்துல யுத்த முடிவில் யார் இருந்தான்? இவன் 5 பேர் தான் இருந்தான். எல்லா சொதகாரனும் செத்து போயிட்டான். என்னத்தை போய் ஆள்றது? துரியோதனுக்கு எவ்வளவு பேருப்பா? 100 பேர் அவனுக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் சொன்னான், எல்லாம் செத்து போயிட்டான். அவனும் செத்து போயிட்டான். யார் ஆள்றது? மண்ணை ஆள முடியுமாப்பா? மக்கள் ஆள்றது நியாயமா? மண்ணை ஆள்றது நியாயமா? அதுதான் பகீரதன் கேட்டான், நான் யார் ஆள்றது? மாயேன்னு கத்துனான். வெற்றி வீரன்னா, தேவனை ஜெயித்து விட்டேன், தேவர்களை வென்று விட்டேன், அசுரகுலமோ திலகம் அப்படின்னு நான் பகீரதன். திரும்பி பார்த்தான், ஒருத்தன் கூட இல்லை. தேவர்களெல்லாம் கொண்டுட்டான். இவன் மட்டும் ஜெயிச்சு வாழை விண்ணோக்கு ஏறிச்சு அப்படியே வெற்றி கழிப்புல சத்தம் போட்டான். யாரும் எதிர்க்க முடியல, தேவர்களை வென்றேன் அப்படின்னு யுத்த கழிப்புல ஆங்காரமா சத்தம் போட்டு தன்னுடைய வெற்றியை உலகுக்கு பறைசாத்தினான். திரும்பி பார்த்தான், ஒருத்தனும் சத்தம் போட ஆளே இல்லை. இவனும் எல்லாம் செத்து போயிட்டான். இவன் ஒண்டியா நிற்கிறான் போர்க்காலத்துல. அப்போதான் அவனுக்கு வந்து ஞானம் வந்தது. மாயே அப்படின்னு கதறினான். கதறி பூமியில கால் பதிச்சு முட்டி போட்டு கீழே விழுந்து மண்ணில் விழுந்தான். அவனுடைய மணிமுடியெல்லாம் நசுங்குச்சு. அவனுடைய வீரவாளெல்லாம் போன இடம் தெரியல. சுற்றி அவனை இருள் சூழுது, கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழுது. அப்போதான் கவனிக்கிறான், ரத்தமும் சதையுமா இந்த மண் வந்து சேரும் சகதியுமா கிடக்கு ரத்தத்துல. அப்ப நினைச்சா இதனால் ஆக போகுது என்ன அப்படின்னு கேட்டான். இதனால என்ன ஆக போகுது? உள்ள இருந்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சுட்டேன், ரைட்டு. இனிமே என்ன அப்படின்னு கேட்குறான். யார் ஆள்றது? யாருமே இல்லை, நீ மட்டும்தானே இருக்க. தனித்து விடப்பட்டியா? அப்போதான் அவன் கேட்குறான், எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் சாவுன்னு ஒன்று இருக்கு,
அப்போதான் மீண்டும் என்ன பண்ணுறான், இம்மார்டாலிட்டி பற்றி யோசிக்கிறான். இவங்களெல்லாம் இந்த சொந்தக்காரங்களாம் திருப்பி வரணும், இந்த இழப்பை என்னால் தாங்க முடியல. அப்போ என்ன சொல்கிறான், அந்த புராணத்தில் திரும்ப பிரம்மாவை நோக்கி, அவன் தானே படைப்பின் கடவுள், பிரம்மாவை நோக்கி தழுதுறான். அப்போ என்னப்பா செய்யறது, என்ன வேணும்ன்றான். இது மாதிரி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு வழி இருக்குது. கங்கை பூமிக்கு வந்தான்னா இந்த உயிர்களெல்லாம் திரும்ப முளைச்சிக்கும், திரும்ப ஜனிக்கும், திரும்ப உன் சொந்தக்காரங்கள்லாம் உற்பத்தி முடியும்னா சரி, நான் கங்கையை நோக்கி தவம் பண்ணான். பகீரத தவம்னு அதுக்கு பேர். ஏன் அவன் ஒற்றை காலில் அது வரைக்கும் தவம் பண்ணான்? ஆசனங்களில் இந்த கட்டவர்களால் இது வரைக்கும் யாருமே பண்ணல, பகீரதனை மட்டும்தான் பண்ணான். ஒற்றை விரல் தெய்வம்னு சொன்னான். அந்த கட்டை விரல் தவத்துக்கு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா கீழே இறங்கி என்ன சொன்னா, அந்த மாதிரி என்னப்பா வேணும்னா, இது மாதிரி என் சொந்தக்காரங்களாம் இந்த மாதிரி ஆகிட்டான், எல்லாம் செத்து போயிட்டான், அந்த மாதிரி ஆகிட்டேன், மீண்டும் என்னுடைய உறவுகளெல்லாம் உயிர்ப்பிக்கணும், நீங்கள் வந்தால் உயிர்ப்பிக்கலான்னு சொல்கிறாரு பிரம்மா. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னேன், நான் பூமியில் இறங்கினேன்னா பூமி அழிஞ்சு போடும், என்னை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், உன்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கு. திரும்ப பிரம்மாட்ட கேட்டோன்னே பிரம்மா என்ன சொல்கிறாரு, சிவனை நோக்கி தவம் பண்ண அப்படின்னு. உடனே மீண்டும் கட்டை விரல் தவத்தில் கடும் பிரயத்தனம் பண்ணி இந்த பகீரத, அதனால தான் பகீரத தவம்னு பேர். எவ்வளோ பேர் தவம் பண்ணியிருப்பானா இல்லையா, இப்போ உட்காந்துக்கிட்டு இருப்பான், நின்றுக்கிட்டு இருப்பான், யுகமாக பண்ணிகிட்டு இருப்பான். இவன் ஒருத்தன் தான் கட்டை விரலில் அந்த தவத்தை பண்ணுறான். ஒற்றை விரல் தவம் அது. இந்த கட்டை விரல் தவத்துக்கு கணிந்து ஈசன் பூமிக்கு வந்தான். என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி அப்படின்னா. அப்போ இவன் கேள்வி கேட்டுருக்கலாம்ல, ஈசா இது மாதிரி என்னோட எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுன்னு ஈசன்கிட்டயே கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கேட்குற நாலேஜ் வரல அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், இந்த ஆகாய் கங்கை பூமிக்கு வரணும், அம்மா வரேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, இது மாதிரி இருக்குன்னா. சரி பரவாயில்ல, வர சொல்லு, நான் பார்க்குறேன். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இடி மின்னல் மழை பூமியாக புயலாக உலகத்தில் இறங்குனாங்க. அந்த சத்தத்தை போய்ட்டு உலகமே அதிருது. பூமியில் இறங்கும்போது அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சடையை விரிக்கிறார். சடையை விரித்து கங்கையை பூமியில் இறக்கும்போது அது மழையாக பூமியில் இறங்குது. அதுதான் இன்றைக்கும் சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சலடையை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். அப்படி இறங்குனது பெரிய பெரிய ஆலங்கட்டியா அரசங்கட்டியா பொத்துன்னு விழுந்துன்னு வச்சுப்பா, பெரிய பெரிய பனிக்கட்டியா அந்த பூமியில் என்னப்பா இருக்கும், எல்லாம் செத்து போயிட மாட்டா. அதான் கங்கை முடி வார் சடையன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சடையில் அந்த கங்கையை அவர் முடிஞ்சிட்டார் திரும்ப. அதுக்குள்ளே ஒரு அடக்கம் ஆயிட்டதுனால தான் அவருக்கு கங்காளன் அப்படின்னு பேர். கங்கையை ஆண்டதுனால அவருக்கு கங்காளன் அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த பூமிக்கு வந்தாங்க. அப்புறம் மழையாக வந்துச்சு, ஜனிச்சது, உயிர்கள்லாம் திருப்பி உற்பத்தி ஆச்சு, பகீரதன் மீண்டும் தன்னுடைய நாட்டை ஆண்டான்னு அது போதுன்னு வச்சுக்கோ. இதில் இந்த இம்மார்டலிட்டின்னு ஒரு தான் இல்லையா, செத்து போனவன் உயிர்ப்பிக்கிறானா இல்லையா, அதுக்காக அது சொல்லப்பட்டது. இம்மார்டலிட்டி ஒன்று மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாசிபிளா இல்லையான்னு நம்ம தானே சொல்லணும், கண்டுபிடிக்கணும். நம்ம தான் புராணம்லாம் மித்துன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் இல்லைன்ட்டு தான் போனோம். நான் என்ன சொல்றேன், முத ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சோன்னா அந்த ரைட் சகோதரர்கள் வேண்டாம், ரைட் சகோதரர்கள் சொல்றான், இம்மா இது மாதிரி ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்ப, இது பாசிபிளான்னு தானே கேட்ப. அதே கேள்விதான் இது. இம்பாசிபிளுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுல ரெண்டு தத்துவம் என்னன்னா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறது நயம்பட உரைக்கிறது, நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது அதீதமான நம்பிக்கையினால சொல்றது. இதுக்கு ரெண்டுக்குமே அறிவு தான் காரணம். சக்கரமே இல்லாத ஒரு காலத்தில் சக்கரம்னு ஒன்று செய்யலான்னு ஒருத்தன் சொன்னான்னா நீ நம்பியிருப்பியா? இன்னைக்கு சொல்லுவோம் இம்மார்டாலிட்டி வேணாம், ரைட்டு. எந்த மனிதன் சாக விரும்புகிறான்? இந்த வாழ்க்கையில் முடி எனக்கு முளைச்சதுன்னா நான் வேணான்னு சொல்ல போறேன்னா? ஒருத்தன் சொல்கிறான் வாழ்க்கையில் முடி முளைக்க வைக்கலாம்னா செய்யலான்னு தான் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சாத்தியமே இல்லையா அப்படின்னா, உனக்கு சாத்தியம் இல்லை, இன்னும் 4 வருஷம் கழிச்சு அது கண்டுபிடிச்சாங்கன்னா வேணான்னு சொல்ல போகிறோமா? அப்போ மனிதனுடைய அடிப்படை ஞானம், மனிதனுடைய முழுமையான இலக்கு, பூர்வமான இலக்கு, முதிர்ந்த இலக்கு, முடிவான இலக்கு மனிதன் சாகாமல் இருக்கிறது தான். அப்போ என்ன சொல்கிறான், சாகா கல்வியே கல்வி, ஐம்புலர்ந்தன் வென்றான் வீரமே வீரம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கான் அந்த காலத்தில். நிறைய இருக்க எல்லா தேசங்கள்லயும் இதுக்கான முயற்சி பண்ணோம். இப்போ அப்புறம் தான் வள்ளலார் நம்ம கேள்வி கேட்டோம்ல, வள்ளலாரையும் பிராமணனையும் ஒன்னாக்கி பிராமணன் வள்ளலாரை கொளுத்தி விட்டான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் வள்ளலாரை எப்படி நான் அவரை ஒரு உதாரண புருஷனா நான் எடுத்துக்க முடியும்? அவர் தான் செத்து போயிட்டார்ல. உனக்கு பிராமணன் மேல உள்ள வேகத்துல அவர் வள்ளலார் பிராமணனை எதிர்த்தாரு அப்படின்னா, அவர் எதை எதிர்த்தாரு? பிராமணனை எதிர்த்துட்டு இருந்தாரு, பிராமணத்துவத்தை எதிர்த்தாரு. அவர் இந்த பிராமணத்துவம் நமக்கு தேவையில்லை,
இது மேட்டுக்குடி வம்சமா இருக்கு, நம்மளை கீழ் தள்ளுது அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்த்தார தவிர ஒரு பிராமணனை போய் அவர் எதிர்த்துக்கிட்டு இல்லை. பெரியார் ஏன் பிராமணனை எதிர்த்தாரு? பிராமணன் நம்மளோட சேர்ந்து இருந்தா அவர் ஏன் வந்து எதுக்க போறாரு? அது என்ன வேறுபடுத்தி காட்டுது. சனாதனத்துக்கும் வர்ணாசிர தர்மத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் அது சொல்லுது. அந்த வர்ணாசிர தர்மத்தை அது தூக்கி பிடிக்குது, என்னை சூத்திரன்னு சொல்லி கீழே தள்ளுது, என்னை படிக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு வச்சுது. இன்னைக்கு யார் உங்களெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லான்னு நீ சொன்னியா இல்லையா ஏற்கனவே? அதுதான் இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க. சனாதனம்னு உண்மையே சொன்னால் அது தமிழ் தான் சனாதனம். தமிழன் கடைபிடிக்கிற மரபு, கலாச்சாரம், தொன்மை, இதுதான் சனாதனம். மூத்த குடி தானேப்பா உலகத்திலேயே என்று தோன்றதுன்னா தமிழ் என்னைக்கு தோணுச்சுன்னு தெரியல. ஆமா, இப்ப சிவத்துன்னு சொல்றதுனால சிவம்ங்கிறது சைவம்னு மாறி இருக்கு. சிவத்துக்கு முன்னாடி ஏதாவது இருந்திருக்கும்ல. நமச்சிவாயின்னு வந்திருக்கலப்பா. இதை நமச்சிவாயை யார் கண்டுபிடிச்சா? ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருக்கான், ஒரு சமூகம் இருக்கு. இப்ப நமச்சிவாய அப்படின்னா இறைவனே கொண்டாந்து கொடுத்துட்டு போனான்னு சொல்றதுக்கும் அல்லாவே வந்து நேரா இறக்கி கொடுத்துட்டு போனாருங்கிறதுக்கு ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப அதை ஒத்துக்கிறேன்னு இதையும் ஒத்துக்கிட்டு தானே போகணும். அப்ப நமச்சிவாயங்கிறதுக்கு என்னன்னு பொருள் சொல்றானோ இல்லையா? அவர் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சிவபோகாசாரத்தை சொன்ன குருமகா சன்னிதானம், அவர் சிவபோகாசாரத்தில் சொல்லும்போது குருஞான சம்பந்தம் சொல்ற பரம ரகசியத்தை பாழான வாயால் குரல் நெறிய கூப்பிட்டால் வருமோ, கோழை மடமால் நெஞ்சே பிரம்மன் பூப்பிட்டும் காணாத அந்த பொருள் அப்படிங்கிறாரு. நமச்சிவாய என்று சொல்லி நான் தழும்பினாராலும் நமச்சிவாய வராதுங்கிறான்.